நீர்தான் அருளப்பரோ? என்னை தங்களின் ராஜசபைக்கு அழைத்து கௌரவித்தமைக்கு நன்றி. மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி செல்வாக்குடன் திகழும் தவயோகியை நேரில் காண விரும்பினேன். நானும் தங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று நெடுநாட்களாக விரும்பினேன். நான் கேள்விப்பட்ட அருளப்பருக்கும் நேரில் பார்க்கும் அருளப்பருக்கும் நிறைய வித்தியாசம். மக்களின் அபிமானத்திற்குரிய முனிவர் ஏன் நிற்க வேண்டும்? இதோ ஆசனம். பரவாயில்லை, நிற்கிறேன். ஏன், என்னுடன் பேசுவதற்கு எதுவும் இல்லையோ? நிறைய இருக்கிறது. எனக்கும் உம்மிடம் பேச வேண்டும். காத்திருக்கிறேன். உமது இந்த தவக்கோலத்தின் நோக்கம்? வரவிருக்கும் மெசியாவை பற்றி மக்களுக்கு அறிவிக்க கடவுளால் ஏவப்பட்டிருக்கிறேன். இதை தவிர வேறு ஏதேனும் அரசியல் நோக்கம் உண்டோ? இல்லை. ஆரம்பத்தில் இல்லாதிருந்திருக்கும். பிறகு போக போக உமது செல்வாக்கு வளர்ந்து இப்போது மக்களின் பெருமதிப்புக்குரிய தலைவராகிவிட்டீர். இப்போது உமது பார்வை அரசியலை நோக்கி திரும்பி இருக்கும். மன்னருக்கு கற்பனை வளம் அதிகம். அப்படியானால் புண்ணியவானாக ஆரம்பித்து புரட்சியாளனாக மாறியதின் அவசியம்? முதலில் புரட்சி என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. தவிர துறவி என்றால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடாது என்று இருக்கிறதா? மக்களிடையே சென்று நான் தொண்டு புரிவது காலத்தின் கட்டாயம். மன்னர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு சேவை செய்வதில் விருப்பம் என்றால் அரசில் பெரும் பதவி ஏதேனும் தர தயாராக இருக்கிறேன். துறவிக்கும் பதவிக்கும் என்ன சம்பந்தம்? மக்களுக்கு சேவை செய்ய பதவி வேண்டுமா? ஏது ஏது, என்னையும் உம்மை போல முற்றும் துறந்த முனிவராகும்படி கூறிவிடுவீர்கள் போல் தெரிகிறதே. ஆசைகளை துறப்பது அவ்வளவு சுலபமில்லை. தங்களுக்கு தெரிந்திருக்குமே. பிறகு எதற்காக எனக்கு எதிராக புரட்சியை தூண்டுகிறேன்? மீண்டும் கூறுகிறேன், அது புரட்சி அல்ல. தங்களின் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் எழுப்பும் கண்டன குரல். இந்த சமாதானம் ஏற்புடையதாக இல்லை. எனக்கு எதிராக சதி செய்கிறீர் என்கிறேன். இல்லை என்கிறேன். நான் இல்லை என்று வெறும் வார்த்தையில் கூறினால் போதுமா? வேறு என்ன வேண்டும்? என்னை பற்றிய உமது பிரச்சாரத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். எனக்கு எதிராக கிளம்பி இருக்கும் எதிர்ப்பு குரலை நீரே அடக்க வேண்டும். அதாவது மன்னன் என்றால் தவறு செய்ய உரிமை உண்டு, ஆனால் மக்களே உங்களுக்கு உரிமை இல்லை. மன்னன் செய்யும் தவறையும் கண்டிக்கும் உரிமையும் இல்லை. அதனால் ஏரோது மன்னர் வாழ்க, அவர் புகழ் வளர்க, ஓங்குக என்று கோஷமிட்டு விட்டு திரும்பி செல்லுங்கள் என்று நான் கூற வேண்டும். மறுத்தால் விளைவு பயங்கரமாக இருக்கும். நீர் திருந்தவில்லை என்றால் விளைவு பயங்கரமாக இருக்கும். ஒட்டக மயிராடை, வெட்டுக்கிளி, காட்டுத்தேன், இதை மட்டுமே அறிந்த காட்டு மிராண்டி எனக்கு புத்தி சொல்லுகிறாயா? நானே காட்டு மிராண்டி என்றால் தனையன் மனைவியை தனதாக்கிக் கொள்ளும் வெட்கமற்ற ஈனப்பிறவிகளை மிருகம் என்று கூறினால் பொருத்தமாக இருக்குமா? என் சபையிலேயே என்னை அவமதித்து பேசுகிறான். கண்ணியமாய் பேசினால் குற்றவாளி என்று கூசாமல் குற்றம் சாட்டுகிறேன். கடைசியாக கேட்கிறேன், உன் முடிவு? உம்மை திருத்துவது. என்ன ஆணவம்! பார்க்கலாம், இவரை பாதாள சிறையில் அடையுங்கள். அருளப்பா, அடிக்கடி உன்னை பார்க்க வருவேன். என்னை திருத்த முயன்று பார். இயேசு தம் திருப்பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது ஏறக்குறைய 30. அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய செபக்கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். தம் சீடர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதுவர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, சீமோன், யூதாஸ் இஸ்காரியத்து. பிரபு, என்ன கண்ணே? சலோமி ஆட காத்திருக்கிறாள். ஓ, இதற்கு என் உத்தரவு எதற்கு? சலாமே,
வா, இங்கே வா. இன்று உன் ஆட்டம் எவரும் கண்டிராத வகையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மன்னர் ஏதேனும் பரிசளிக்க போகிறாரா? ஏன் மாட்டேன் என்று நினைக்கிறாயா? ஆட்டம் அருமையாக அமைந்தால் தன் ராஜ்யத்தில் பாதியை கூட தருவான் இந்த ஏறு. பார்க்கலாம். சலோமி, இங்க வா. அம்மா, நான் கூறியது நினைவிருக்கிறதா? இருக்கிறது. ஜாக்கிரதை, கவனமாக நடந்து கொள். போ சலோமி, ஆடு. இசை முழங்கட்டும். சலோமியின் ஆட்டத்திற்கு இணையாக இருக்க வேண்டும். சலோமே, அழகின் பிரதிபிம்பமே, கலையின் உயிர் சிலையே, உன் ஆட்டத்துக்கு இந்த உலகத்தையே கூட விலையாக கொடுக்கலாம். உன் அபாரமான ஆட்டத்திற்கு ஏதேனும் பரிசளிக்க வேண்டும் என என் மனம் துடிக்கிறது. என்ன வேண்டும் கேள். எது கேட்டாலும் கிடைக்குமா? என் ராஜ்யத்தில் பாதி வேண்டுமா? கேட்ட பின் மறுக்க மாட்டீர்களே. என்னை அவமதிக்கிறாய்.
ஏரோது சொன்ன சொல் தவறாதவன் என்பதை இந்த சபை அறியும், நாடறியும், ஏன் இந்த உலகமே அறியும். வேண்டுமானால் சோதித்துப் பார். அத்தனை பேர் மத்தியிலும் நிரூபித்து காட்டுகிறேன். உனக்கு என்ன வேண்டும்? அருளப்பரின் தலை. என்ன கேட்டாய்? நீர் சிறை வைத்திருக்கும் துறவி அருளப்பரின் தலையை கொய்து ஒரு தட்டில் வைத்து எனக்கு பரிசாக தர வேண்டும். இல்லை இல்லை, வேண்டாம். அதை தவிர வேறு ஏதேனும் கேள். நன்றாக இருக்கிறது. மன்னர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் லட்சணம். ஏரோதியாய், பிறகு என்ன பிரபு? கேவலம் ஒரு நாடோடி முனிவனின் தலை. இதற்கே இப்படி யோசிக்கிறீர்கள்? நீங்கள் கூறுகிறீர்கள் ராஜ்யத்தில் பாதியை தருவேன் என்று. நல்ல வேடிக்கை. சலோமி, உன் எண்ணம் போலாகட்டும். தர்மத்தின் குரல் எங்கே ஓய்ந்ததம்மா? தவ முனிவன் தலை அந்தோ சாய்ந்ததம்மா. விந்தை இவ்வுலகம் உண்மையை சொன்னவர் நல்லவர் தமக்கே என்றுமே தந்திடும் பரிசிதுவோ. தர்மத்தின் வாழ்வின் முடிவிதுவோ, தர்மத்தின் வாழ்வின் முடிவிதுவோ, தர்மத்தின் வாழ்வின் முடிவிதுவோ. வாங்க வாங்க, இப்பதான் வரீங்களா? அடடே மாமா, வாங்க வாங்க. அடடே தம்பி, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? வா 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 வாப்பா. இயேசு, இயேசு. அம்மா. மகனே, உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு? அம்மா, உங்களை விட்டு பிரிந்ததனால் என் மீது வருத்தமா? இல்லப்பா, நீ எனக்கு மட்டும் சொந்தமானவன் இல்லை, இந்த உலகத்துக்கே சொந்தமானவன்னு நீ பிறக்கும் போதே எனக்கு தெரியும். ஆனாலும் நீ எங்க இருந்தாலும் உன்னால முடியறப்போ என்னை வந்து பாருப்பா. ரொம்ப நாள் உன்னை பார்க்காம இருந்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சரிம்மா. இயேசு, உன்னை பத்தி இந்த நாடே பேசுது. அதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏழை எளிவங்களுக்கு
உன்னால முடிஞ்சதை செய்யப்பா. சரி சரி, விருந்து ஆரம்பிக்கிற நேரமாச்சு. நான் போய் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணணும். அப்புறமா பார்க்கலாம்ப்பா. சரிம்மா. லியான், மரியா, திராட்சை ரசம் சுத்தமா இல்ல. இப்ப பந்தி வேற முடிய போகுது. திராட்சை ரசம் பரிமாறணும். எனக்கு என்ன பண்றது? ஒன்னும் யோசிக்காதே. ஏசு அம்மா, விருந்துல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சுப்பா. கடைசியா வந்திருக்கிறவங்களுக்கு இருக்காது போல இருக்கு. அது அவர்களின் பிரச்சனை. அதற்கு நாம் என்ன செய்ய இயலும்? பாவம்பா, இவ்வளவு சிறப்பா நடந்த கல்யாணத்துல கடைசி நேரத்துல இப்படி ஒரு குறை நேர்ந்தா அவங்க மனசு எப்படி வேதனைப்படும்? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ நினைச்சா உன்னால அவங்க மனக்குறைய தீர்த்து வைக்க முடியும். நீங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்று புரிகிறது. ஆனால் அதற்கேற்ற நேரம் எனக்கு இன்னும் வரவில்லை. இத பாரு, பணியாட்களை கூப்பிட்டு ஏசுகிட்ட போக சொல்லு. அவரு சொல்றபடி செய்ய சொல்லு. இந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள். இப்பொழுது முகந்து பந்தி மேற்பார்வையாளரிடம் எடுத்துச் செல்லுங்கள். ஐயா, யாரு? பந்தி மேற்பார்வையாளனா? என்னப்பா? என்னங்க இது? எல்லாரும் முதல்ல நல்ல ரசத்தை பரிமாறுவாங்க. சுமாரான ரசத்தை எல்லாரும் திருப்தியா சாப்பிட்ட பின்னால தருவாங்க. நீங்க என்னடானா நல்ல ரசத்தை இவ்வளவு நேரம் வச்சிருந்துட்டு இப்ப தர்றீங்களே? நல்ல ரசமா? ஏது? ஏதா? 6 கற்சாடி முழுக்க இருக்குதே. அம்மா, என்னம்மா அதெல்லாம்? அதாவது அப்படியா? ஆமா. இயேசுவா? அம்மா, முதல்ல அவருக்கு போய் நன்றி சொல்லணுமா? சரிப்பா. இயேசுவின் போதனையை கேட்கவா இவ்வளவு கூட்டம்? ஆம், அந்த தச்சன் தன் இனிய பேச்சால் மக்களை எல்லாம் மயக்குகிறான். மக்களை மட்டுமா மயக்குகிறான்? மறை சட்டங்களை எல்லாம் மாற்றுகிறான். மறை சட்டங்கள் அழிவதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்க மாட்டோம். தச்சனை துச்சமாய் தூக்கி எறிய வேண்டும். மோயிசன் போற்றி காத்த நம் வேத விதிகளை எல்லாம் ஏளனம் செய்கிறான், எடுத்தெறிந்து பேசுகிறான். அவனை எடுத்தெறிவது நமது கடமை. அது சரி, மக்கள் ஆதரவு அவனுக்கல்லவா ஆயிருக்கிறது. இயேசு இயேசு என்று புகழ்ந்து பேசி பேசி யோசிக்காமல் நாசமாகிறார்கள். மக்கள் மனதை மாற்ற வேண்டும். எப்படி? மக்கள் ஆதரவை நாம் அடைய வேண்டும். தந்திரமாய் அணுகி அவர்களை தச்சனுக்கு விரோதமாய் திருப்ப வேண்டும். இன்றே ஆரம்பிப்போம், முயல்வோம், வெல்வோம். திரண்டு வரும் இக்கூட்டத்தை மடக்கவும், அவர்கள் வாயை பிடுங்கி நம்மாய வலையில் போடுவோம். வாருங்கள் வாருங்கள். அன்பர்களே, நண்பர்களே, புதிய ஞானியின் போதனையை கேட்கத்தானே போகிறீர்கள்? நீங்களும் அங்குதானே? ஆமாம். அந்த போதகரை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவர் தீர்க்கதரிசி, இறைவனின் தனிவரம் பெற்றவர். வேத விதிகளை மீறுபவர் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்தானே? அப்படியானால் எந்த மனிதனும் சட்டப்படி தண்டனைக்குரியவன் தானே? எப்படி? புது போதனையால் குழப்பம் ஏற்படுகிறது. அவன் மறையை மதிப்பதில்லை, சட்டங்களையும் பின்பற்றுவதில்லை. அப்படி தெரியவில்லையே. இறைவனின் தனிவரம் பெற்றவரால் தான் புதுமைகள் செய்ய முடியும். பாவிகளால் முடியுமா? அவர் இறைவாக்கினர். அன்பும் அருளும் நிறைந்த அவர் போதனைகள் மக்கள் வாழ்விற்கு வழிகாட்டும் புதுமை. புதுமையாம் புதுமை. அவன் போதனைகள் வேதனை தருகிறது ஐயா. எப்படி? நம் பிதாக்களாகிய அபிரகாம், ஈசாக், யாக்கோப், மோயிசன் இவர்கள் போற்றி வந்த நம் வேத முறைகளை எல்லாம் பழிக்கிறான், பாழாகின்றன. இன்று வரை எங்களுக்கு அப்படி தோன்றவில்லையே.
காமலை கண்ணோடு பார்த்தால் எல்லாம் மஞ்சள். நேர்மையான மனதோடு சொல்கிறோம், நம் மறைமுறை காக்கப்பட வேண்டும். அதனால் நம் பிதாக்களுக்கு மகிமை வர வேண்டும் என்பதே எங்கள் குறிக்கோள். என் மக்களே, வந்து கேளுங்கள். வாழ்வுக்கு வழி தருகிறேன். இறைவனின் அன்பில் நிலைத்து என்றென்றும் வாழ்ந்திடுங்கள், என்றென்றும் வாழ்ந்திடுங்கள். வாருங்கள், இயேசு தம் நேசக்கரம் நீட்டி நம்மை பாசமுடன் அழைக்கிறார். ஆசையுடன் அவர் போதனையை கேட்போம், அதன் பிறகு பேசுவோம். மலையடி அமர்ந்திடுவி, நல்ல மாபரனுரை கேட்பி, மறைபொருள் பொழிகின்றதே, அதில் மனிதர்கள் வாழ்கின்றன. மலையடி அமர்ந்திடுவி, நல்ல மாபரனுரை கேட்பி, மறைபொருள் பொழிகின்றதே, அதில் மனிதர்கள் வாழ்கின்றன. மலையடி அமர்ந்திடுவி. எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். சாந்தமுள்ளோர் பேறு பெற்றோர், மண்ணுலகு அவர்களது உரிமையாகும். நீதியின்பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிறைவு பெறுவர். பேறு பெற்றோர் இரக்கமுடையோரே, ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றவர்களே, இவர்கள் கடவுளை காண்பர். பேறு பெற்றோர் சமாதானம் செய்வோரே, அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றவர்களே, ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. என் பொருட்டு பிறர் உங்களை வாசை கூறி துன்புறுத்தி அபாண்டம் கூறும் வேளையில் நீங்கள் அனைவருமே பேறு பெற்றவர்களே. களிகூறுங்கள், மகிழ்ந்திருங்கள். வானத்தில் உங்கள் கைமாறு மிகுதியாகும். முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் இவ்வாறே துன்புறுத்தினர். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தன் மகன் அப்பம் கேட்டால் ஒருவன் கல்லை கொடுப்பானா? உங்களில் யாராவது அப்படி செய்வானா? அல்லது அவன் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஆகவே தீயவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிவீர்களானால், வானகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாய் நன்மை செய்வார். இறைவனுக்கு நன்றி. ஆஹா, எவ்வளவு அழகான போதனைகள்!
புத்துணர்வூட்டும் புதுமையான போதனைகள், உண்மையும் உறுதியும் நிறைந்த போதனைகள். ஆமாம், அன்பும் அருளும் நிறைந்த போதனைகள், ஆறுதலளித்து அரவணைக்கும் போதனைகள். ஆமாம் ஆமாம், இவ்வளவு அழகாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் போதிக்கும் இவர் உண்மையிலேயே இறையருள் பெற்றவர்தான். ஆமாம், சந்தேகமே இல்லை. மறைச்சட்ட ஒழுங்குகள் யாவும் எளிமையாகவும் இனிமையாகவும் விளக்கப் பெறுகின்றன. மறை, சட்டம், ஒழுங்கு எல்லாம் நாசமாகின்றன. மக்களை எல்லாம் பாழாக்குகிறான். போதனைகளை அவை வேதனை வேதனை. மறைநூல் அறிஞருக்கு என்ன வேதனையோ? அந்த மந்திரக்காரனுடைய மயக்கு மொழிகளை கேட்டீர்களா? நீங்கள் கேட்கவில்லை போல் தெரிகிறது. மறைநூல் அறிஞராகிய உங்களால் கூட இவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் போதிக்க முடியாதே. மறைச்சட்டங்கள் மறுக்கப்பட்டதை நீங்கள் கவனிக்கவில்லையா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சட்டம் கூறுகிறது. நான் உங்களுக்கு கூறுகிறேன், தீயோனுக்கு தீங்கு செய்ய வேண்டாம் என்றானே, இவன் யார் சட்டத்தை மாற்ற? தீயோனை எதிர்க்காதே, உன் வலக்கண்ணத்தில் அறிந்தால் மறுக்கணத்தை காட்டு என்கிறார் இயேசு. அன்பும் அருளும் ஆறுதலும் நிறைந்த இறைமொழிகள், இரக்கத்தின் எல்லை கடந்த இன்மொழிகள், மனித மாண்புகள் மலிந்த மணிமொழிகள். பகைவனை வெறு என்று சட்டம் சொல்கிறது, பகைவனுக்கு அன்பு செய் என்கிறார் இயேசு. உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், அப்பொழுதுதான் வானகத் தந்தையின் மக்களாயிருப்பீர்கள் என்கிறார். அல்லலுக்கு ஆறுதல் தரும் அன்பு வழி. நீங்கள் என்றாவது மனித உள்ளத்தோடு பகைவனுக்கு அன்பு புரிந்ததுண்டா? இனிமேலாவது அன்பு வழியில் நடந்து உங்கள் வீட்டை கற்பாறையின் மீது கட்டுங்கள். மறைநூல் நுணுக்கங்களை அறிந்தவர்கள் நாங்கள். உங்களை எப்படியெல்லாம் குழப்பிருக்கிறான் பார்த்தீர்களா? குழம்பி இருப்பவர்கள் நீங்கள் தான், நாங்கள் அல்ல. மனதில் பகை, வர்மம், குரோதம் இருக்க கடவுளுக்கு பலியிடுவது வெளியாடம்பரம். பலியை அல்ல, மன தூய்மையை வேண்டுகிறார் இறைவன். பகையும் பாவமும் நிறைந்த உன் உள்ளத்திற்கு நீர் செலுத்தும் காணிக்கையாகிய புறா அல்லது ஆடு, இவை இறைவனிடமிருந்து உனக்கு சமாதானத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. அதைவிட அவற்றை சமைத்து சாப்பிடலாமே, வயிறு நிறையும். மூடர்களே, மறைநூல் மகத்துவத்தை அறியாதவர்கள் நீங்கள். உங்களுக்கு சொல்வது வீண். மறைச்சட்டங்களை மாசுபடாமல் காப்பாற்ற எங்களுக்கு தெரியும். தெரிந்தால் மட்டும் போதாது, தெரிவு பெற வேண்டும். மறைச்சட்டங்களையோ தீர்க்க தரிசனங்களையோ அழிக்க வந்தேன் என்று எண்ண வேண்டாம். அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்று அவர் உறுதி கூறியதை நீங்கள் உணரவில்லையா? மறையின் நுட்பங்கள் ஏழை எளியவர்களுக்கு விளக்கப்படுகின்றன. நம் தொழில் கெட்டுவிடுமோ என்ற அச்சம், பிழைப்பு போய்விடுமோ என்ற பயம் இவர்களுக்கு. பரிசேயரே, மறைநூலை அதிகம் கற்றிருக்கிறோம், அதன்படி அணுகளவும் பிசகாமல் நடக்கிறோம் நாம் என்ற ஆணவத்தோடு அலைந்தீர்கள். இன்று அன்பு மொழிகளை கேட்டும் அருள் வழிகளை கண்டும் ஆத்திரப்படுகின்றீர்கள். பாவம். பக்தர்களுக்கு மட்டுமே பணமும் புகழும் வளமும் வாழ்வும் இறைவன் கொடையாக தருகிறார் என்றும், பாவிகளுக்கு வறுமையும் வாட்டமும் ஏழ்மையும் நோயும் இறைவன் சாபமாக தருகிறார் என்றும் நம்பினீர்கள். அதனால் நீங்கள் செல்வத்தின் மீது நாட்டம் கொண்டு எப்படியோ பல குறுக்கு வழிகளை கையாண்டு பகட்டாக பக்தர்கள் போல பகல் வேஷம் போடுகிறீர்கள். அதனால் எங்களை போன்ற ஏழை எளியவர்களை கண்டால் பாவிகள் என்று எங்களுக்கு பட்டம் சூட்டி பழி கூறி வெறுத்து ஒதுக்குகின்றீர்கள், சபிக்கின்றீர்கள். ஆனால் இயேசு போதகர் ஏழை எளிய மக்களை அன்போடு அரவணைக்கின்றார். அதனால் உங்கள் பகல் வேஷம் களைகிறது, பதறுகின்றீர்கள். பாவம். அவர் போதனையால் உங்கள் புகழ் பொலிவிழந்து விட்டது அல்லவா? வாழ்வில் பலமில்லாமல் போய்விடும் என்ற ஆத்திரம் உங்களுக்கு அல்லவா? அதனால் தான் இவ்வளவு புகைச்சல் பொறாமையெல்லாம் அல்லவா? உங்களுடைய சடங்குகளும் ஜபக்கூடங்களும் பாமர மக்களை வஞ்சித்து ஏமாற்றுகின்றன. வாழ்வை வளமாக்கிக் கொள்ள புது வழியை தேடுங்கள். உங்கள் அதிகாரங்களை மானவங்களை ஒழித்துவிட்டு அருள் வழியை நாடுங்கள்.
அன்பே உருவான இயேசுவின் சீடராக ஓடுங்கள். எங்களுக்கே அறிவுரை கூறும் அளவுக்கு துணிந்து விட்டீர்களா? நீங்கள் நம் சமூகத்தில் இருந்தும் ஜபக்கூடத்தில் இருந்தும் தள்ளப்படுவீர்கள். எச்சரிக்கை. உங்களால் முடிந்தால் செய்யுங்கள். மறை சட்டம் மருந்துக்கு கூட தெரியாத பாமர பயல்களை எல்லாம் விளக்கம் சொல்லி விவாதிக்கும் அளவுக்கு உயர்த்தி விட்டானே அந்த தச்சன். ஆலோசனை சபையை விரைவில் கூட்டுவோம். இதுவரை கிடைத்துள்ள ஆதாரங்களை கொண்டே அவனை பழி வாங்கி விடலாம்.